குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் கிடையாது. இது ஒரு நாளும் காசு இல்லாம தளபதிக்காக உழைக்கிற கூட்டம். எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்கினவனுக்கு இந்த கஷ்டம் தெரியாது. விஷயம் என்னன்னு தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவங்க கையில ஒரு நோட்டீஸ் இருக்குல்ல, அது என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு எந்த வேட்பாளரும் பிடிக்கலையா அப்போ 16வது பட்டனான நோட்டாவை அமுக்குங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் விழுப்புரம் ஏற்படுத்துற மாதிரி பிரிண்ட் பண்ணி மக்கள் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதுல என்ன இருக்குது, எதுக்கு இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு தானே பாக்கீங்க. இவங்க வந்துட்டு தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ஒதுக்கப்பட்ட நம்பரே 16 தான் விசில் சின்னம். அதனாலதான் அந்த பையன் போன்ல அதிகாரிங்க கிட்ட எங்க சின்ன இருக்க வேண்டிய 16வது நம்பர்ல நோட்டானு போட்டு போலியான பழைய நோட்டீஸ் அடிச்சு மக்கள் கிட்ட கொடுத்து குழப்பறீங்களே, இது என்ன நியாயம்? 48 வேட்பாளர் இருக்கிற தொகுதியில 16வது இடத்துல எப்படி நோட்டா வரும்? இது எப்படி கவர்மெண்ட் ஆபீசர் மூலமாவே மக்கள் கிட்ட விநியோகம் ஆகுது அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க, எங்க சின்னத்தை மறைக்க முடிவு பண்ணி இப்படி தப்பான நோட்டீஸ் கொடுக்குறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் ஓட்டுக்கு 8000 ரூபாய் கூப்பன்லாம் வீடு வீடா கொடுத்துட்டு இருக்காங்களே, அதையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு எலெக்ஷன் அதிகாரிகளை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்க மொத்தத்தில் அவங்க கட்சிக்கு, அதாவது விசில் சின்னத்துக்கு விழ வேண்டிய ஓட்டை போலியான நோட்டீஸ் மூலமா நோட்டானு தப்பா சொல்லி திசை திருப்புறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் அந்த பையன் அதிகாரி கிட்ட போன்ல அவ்வளோ ஆவேசமா நியாயம் கட்டிட்டு இருக்கான். இதுல சதி வேலை நடக்குதுன்னு தெரியுது, ஆனா அந்த சதியை யார் செய்யறாங்க அப்படிங்கறது தான் தெரிய மாட்டேங்குது.